அந்த அம்மன் தான் நமக்கு எல்லாமே. அவளோட கருணை நமக்கு எப்பவுமே இருக்கும். நீ வேணா பாரு, அந்த அம்மனோட முழு சக்தியோட நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஆமாங்க, இது நம்ம குழந்தை இல்ல, அம்மனோட குழந்தை. அவதான் நம்மள சந்திக்க வச்சா, அவதான் நமக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா, அவதான் நம்மள நல்ல நேரம் பார்த்து சேர்த்தும் வச்சா, அவதான் இப்போ இப்படி ஒரு நல்ல செய்தியை கேட்க வழியும் செஞ்சா. அவளே நம்ம குழந்தைக்கு பாதுகாப்பா இருந்து பிறக்கவும் வைப்பாங்க. நிச்சயமா. குருவே, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அதை தாங்கள் கேட்டால் அடையும் சந்தோஷத்திற்கு ஒரு அளவே இருக்காது. நாம் காத்திருக்கும் அதிசய அபூர்வ குழந்தை இன்னும் 10 மாதத்தில் நம் கையில் கிடைக்கப் போகிறது என்றுதானே கூற வந்தாய்? குருவே, தங்களுக்கு காயத்ரி கருவுற்றிருக்கும் விஷயம் தெரிந்திருக்கும். உங்கள் சக்தி புரியாமல் நான் ஏதேதோ உளறிவிட்டேன். என்னை மன்னியுங்கள். அதிதி, இதில் மன்னிப்பு கேட்க ஒன்றுமில்லை. நான் என் மனக்கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டேன். மீதியை உன் முக மலர்ச்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன். குருவே, உங்கள் சக்தியே சக்திதான். அதிதி, இனிமேல் தான் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் எதிரிகள் தூங்காமல் நமக்கு தொந்தரவுகளை கொடுக்க போகும் நாட்கள் இவை. முக்கியமாக நெருப்பாடி நம் வளர்ச்சியை தடுக்கவோ அழிக்கவோ தான் பார்ப்பான். நீ இனிமேல் என்னுடன் இருப்பதை விட அந்த காயத்ரியுடன் இருப்பதுதான் நமக்கு நல்லது. என்ன குருவே கூறுகிறீர்கள்? நான் எப்படி அந்த வீட்டில், அதுவும் காயத்ரி அருகில் இருக்க முடியும்? வேலைக்காரியாக. அப்போதுதான் அவள் நிழல் போல் நீ அருகிலேயே இருக்க முடியும். உன்னை மீறி அவளை யாரும் நெருங்க முடியாது. என்ன, நான் சொல்வது சரியாக இருக்கும் அல்லவா? மிகச் சரியாக இருக்கும் குருவே. இதை விட ஒரு பாதுகாப்பு நம்மால் கொடுக்க முடியாது. நான் உடனே சென்று அந்த வீட்டில் வேலைக்காரியாக ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி சேர்ந்து விடுகிறேன். ஆசீர்வதியுங்கள் குருவே. சென்று வா. வாங்க பூசாரியா, உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம் பூசாரியா. வணக்கம்மா. அம்மா நீங்க வருவீங்கன்னு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க வர லேட் ஆச்சு, அதனால மருத்துவச்சி பார்க்க போயிருக்காங்க. உட்காருங்க. சரி. முதல்ல வந்துட்டு இருப்பேன் தம்பி. வர வழியில் பக்கத்து வீட்டுக்காரரு தான் பிரச்சனையை சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பரிகாரத்தை சொல்லிட்டு வரதுக்குள்ள நேரமாயிடுச்சு. பரவாயில்ல பூசாரியா, நீங்க வந்த வேலையை பாருங்க. அம்மா இப்போ வந்துருவாங்க. மாதாயே அகிலாண்டேஸ்வரி, பிறக்க போகிற குழந்தைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். முற்றும் தெரிஞ்ச புரிஞ்ச பரமேஸ்வரி, பூவாக்கே தேவ வாக்கு, தேவி வாக்கு, எல்லாமே நீதாம்மா பார்த்துக்கணும். அடடே, வந்துட்டீங்களா பூசாரி? உங்களுக்காக தான் வேக வேகமாக ஓடி வந்தேன். என்ன பார்த்துட்டீங்களா? இல்லம்மா, இப்பதான் வந்தாரு, பார்த்துருவாரு. என்ன பூசாரி, என்னாச்சே? ஏன் மறுபடியும் போட்டு பார்க்குறீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க பூசாரி. ஒன்றும் பயப்படும்படி எதுவும் இல்லைம்மா. ஒரு விஷயந்தான் என் கணக்குக்கு பிடிபடவே மாட்டேங்குது. குழந்தை பிறக்கிறதுல தாய்க்கும் சேய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தை பல ஆபத்தான கண்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. பயப்படாதீங்க. இவங்க கல்யாணம் முதலிரவு எப்படி பல பிரச்சனைகளை கடந்து நடந்து முடிஞ்சதோ அது போலதான் இந்த விஷயமும்.
கெட்ட சக்திகள் எப்போதும் எந்த காலகட்டத்திலையும் நல்லவங்களை தேடித்தான் வரும். ஆனால் அது வளராது, அது நல்லவங்களால தான் அழியும். அது மாதிரி இந்த குழந்தைய நோக்கி வர எல்லா கெட்ட சக்திகளையும் அழிக்கும் சக்தி உள்ள ஒரு அபூர்வ குழந்தை தான் உங்கள் குழந்தை. கோகுலத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே கிருஷ்ணன் பல கொடுமைகளுக்கு ஆளாகி பல அவதாரங்களில் பல பேரை அழித்த மாதிரி உங்கள் குழந்தையும் தெய்வீக குழந்தை தான். அதனால் யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. பூசாரி, இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குமா? உடனே செஞ்சு முடிச்சிடலாமே. பரிகாரம் எதுக்குமா? இந்த குழந்தை அம்மன் சக்தியால் பிறக்க போகிற குழந்தை. அவள் இந்த குழந்தைக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக இருப்பாள். இது எல்லாத்தையும் மீறி தாயும் செய்யும் நாம் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கோமோ அவ்வளவுக்கு நல்லது. அப்போ நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. சரிம்மா, அப்போ நான் வரேன். வாங்க. ரொம்ப நன்றிங்க. ஏ வரேம்மா. வழி அனுப்பிட்டு வாங்கம்மா. ஏய், நீ அழுவுற? இது பாரு, நான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுற? எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், சரியா? ஏங்க, நமக்கு மட்டும் ஏன் இப்படி திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் நடக்குது? நாம தான் அவஸ்தைப்பட்டு அல்லல் பட்டு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நாம பட்ட அவஸ்தை நம்ம குழந்தையும் படணுமாங்க? சரி சரி, வா, அழாத. ஆமா, இவனுக்கு கோபம் வந்தா குட்டி போட்ட புலி மாதிரி, சிச்சி குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருப்பான். அந்த சண்டிகனுக்கு கோபம் வந்தா உனக்கு கை கால் வராம செஞ்சிடுவேன், கல்யாணம் ஆக விடாம செஞ்சிருவேன்னு மிரட்டிட்டு இருக்கான். இந்த ரெண்டு பயலுக கிட்டி மாட்டிக்கிட்டுனா மத்தளத்துல அங்கிட்டு இங்கிட்டு அடி வாங்குற மாதிரி இருக்கு. என்ன பண்ணி தொலைக்கிறது? இன்னைக்கு என்ன குண்டை போட்டு தொலைக்க போறானோ? ஏ காளையா, அதான் வந்துட்டல்ல, ஏன் இந்த கத்து கத்துறீங்க? உனக்காக நான் எத்தனை நேரம் காத்துட்டு இருக்கிறது? கூப்பிட்டோன்னு வர வேணாம். உங்களுக்கு என்னங்க, வெச்சா குடுமி செரச்சா மொட்டை, எங்க அது அப்படியா? சோத்துக்கு ஒருத்தங்கிட்ட கெஞ்சணும், காசுக்கு ஒருத்தங்கிட்ட குனியணும். எவ எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யணும். இப்போ நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, நான் என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. சரி சரி, ஒரு நிலைமையை நினைச்சா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி பண்றேன். ஆமா, காரியம் ஆகணும்னா இப்படிதான் சொல்லுவீங்க. காரியம் முடிஞ்சதும் போயிட்டு நாளைக்கு வா காளையான்னு சொல்லுவீங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஆமா, அது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா? என்னை பொறுத்த வரைக்கும் அது கெட்ட விஷயம்தான். கெட்ட விஷயமா? பரவாயில்ல சொல்லு. ஏன் தலையெழுத்து அந்த மாதிரி விஷயத்தை தானே கேட்க வேண்டியதா இருக்கு, சொல்லு. வேலுவோட பொண்டாட்டி காயத்ரி உண்டாயிருக்கா. அட பாவமே, நல்ல விஷயம் தானே. இத போய் கெட்ட விஷயம் சொல்றீங்க. ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்தாதான் நல்ல விஷயம் சொல்வீங்களா? ரொம்ப பேசாத காளையா. எனக்கு அவ வயத்துல அந்த குழந்தை வளர்றது பிடிக்கல. நீதான் அந்த இளந்தளிர வளரத்துக்கு முன்னாடியே கிள்ளி எரியணும். ஆமாயா, இது வரைக்கும் அந்த வேலை தான் செய்யல, இதையும் செய்ய சொல்லுங்க. இத பாருங்கயா, இது மட்டும் என்னால செய்ய முடியாது. முடியாதா? முடியணும். இல்ல அழிஞ்சு போன ஆவியை திரும்பவும் வர வைப்பேன். அது உன்னை விரட்டி அடிச்சு கொல்லும். பரவாயில்லையா? ஐயோ நெருப்படி, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. அவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் சித்திரவதை அனுபவிக்கிறத விட நீங்க சொல்ற வேலை செய்யறதே மேலுங்கய்யா. அந்த குழந்தைய நீதான் அழிக்கணும். என்ன? இத பாருங்க நெருப்படி, எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ, தாலி கட்டின பொண்டாட்டியும் இல்ல, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு பிள்ளையும் இல்ல. இந்த லட்சணத்துல ஒரு கருவை போய் என்ன அழிக்க சொல்றீங்க. நான் வேணா இன்னொரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லு. இந்த கிராமப்புறங்கள்ல பொம்பளை புள்ள வேண்டான்னு சொல்லி கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிடலாமா? மடையா, அது பிறந்தப்புறம் பண்ற விஷயம்டா. இது வயத்துல வளர்ற குழந்தைடா. இப்படியே முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருந்த ஒன்னாலையும் உன் அக்கா மாதவினாலையும் உன் உயிருக்கு ஆபத்துன்னு வீரபாண்டி கிட்ட சொல்லி உங்களை ஊரை விட்டு விரட்ட சொல்லிடுவேன். ஐயோ, என்ன நெருப்படி, அடிமடியிலே கைய வச்சிட்டீங்க. நீங்க எதுவும் செய்யாதீங்க. நான் எப்படியாவது அந்த காயத்ரி கர்ப்பத்தை கலைச்சு விட்டுறேன். போதும், இந்த ஒரு வார்த்தையே போதும்.
ஆனா அவங்க வீட்டுக்கு போய் நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்? ஏதாவது திருட்டு ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். நீங்க தான் பலே கில்லாடியாச்சே. என்ன வாய் வார்த்தையெல்லாம் பயம் இல்லாம வருது ஒன்ன? யா போதும் யா நெற்பாடு. உன்னோட உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேணாம். நீயே என்ன மாதிரி கெட்டவன் தான். நான் எதுக்கு உனக்கு பயப்படணும்? சரி சரி, விஷயத்துக்கு வா. நீ நேர காயத்ரி வீட்டுக்கு போ. அவ நடந்து வர பாதையில எண்ணெயை விடு. அப்படி நடந்து வரும்போது அவ வழுக்கி விழுவா. அப்படி விழுந்தா கர்ப்பம் தானா கரைஞ்சிரும். இவன் மந்திரவாதி ஆகிறதுக்கு முன்னாடி கொலகாரனா இருந்திருப்பானோ? ஏ காளையா, என்ன முனகிக்கிட்டு இருக்க? உன்னால செய்ய முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொன்னா என்ன சும்மாவா விட போற? எல்லாம் என் தலையெழுத்து. இன்னும் என்னென்ன கெட்ட காரியம்லாம் செய்ய வேண்டியிருக்கோ. சரி நான் வரேன். வர வர எவனுமே என்ன மதிக்க மாட்டேங்கிறான். கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். வேலு, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நீ பலே கில்லாடிப்பா. என்ன காளையா, என்ன கலகம் பண்ண வந்திருக்க இப்போ? என்ன வேலு இது? என்ன ஏன் தப்பாவே பாக்குற, தப்பாவே பேசுற, தப்பாவே நினைக்கிற? தப்பான ஆள தப்பா தான் பாப்பாங்க, தப்பா தான் பேசுவாங்க. வேலு, நான் தப்பானவனா? நான் ரொம்ப நல்லவன் வேலு. இந்த சமுதாயம் தான் என்ன தப்பான ஆளா ஆக்கிடுச்சு. தப்பு என் பேர்ல இல்லப்பா, இந்த சமுதாயத்தின் பேர்ல தான்ப்பா. ஏன்பா காளையா, எந்த விஷயத்துக்காக வந்தேங்கிறது சொல்லாம எதுக்கு தேவையில்லாத பேச்சு? பாத்தியா வேலு, அம்மா நேரடியா விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அம்மா, நம்ம காயத்ரி அம்மாவாக போறத கேள்விப்பட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அந்த சந்தோஷத்தோட நேரா வந்து காயத்ரி வேலுவையும் பாராட்டிட்டு போலான்னு வந்தா வேலு என்ன தப்பாவே பாக்குறாமா? தப்பான ஆள் கூட இருக்கிறவங்கள எப்படி நல்லவங்க நினைக்க முடியும்? வேலு, நீ உன் மாமாவை மனசுல வச்சு பேசுறன்னு நினைக்கிற. நான் இங்க வந்தது உன் மாமாவுக்கே தெரியாது. ஏன், அவர் இந்த ஊர்லயே இல்ல, வெளியூர் போயிருக்காரு. அதானே பார்த்தேன். இல்லைன்னா இவன் எங்க வரப்போறான்? சரி சரி, வந்த வேலையை முடிச்சுட்டு போ. அம்மா நான் போயிட்டு வரேன். வரேன் காயத்ரி. போயிட்டு வா வேலு. அம்மா காயத்ரி, உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்க போகுது. அதுக்கு நான் தான் வெள்ளியில அருணா கயிறு செஞ்சு கொண்டு வந்து போடுவேன். சரிதானே? அம்மா, அம்மா. யாரு? காயத்ரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. அப்படியே பால் இருந்தா கொஞ்சம் காப்பி போட்டு கொண்டு வாயேன். வணக்கம்மா. யாருமா நீ? இங்க காயத்ரின்னு இருக்கா? என் மருமக தான். அவங்க முழுகாம தானமா இருக்காங்க? ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியுமா. நான் அவங்க கூடவே இருந்து அவங்கள பாத்துக்கலான்னு தான் வந்தேன். வேலைக்காரியா சேரலான்னு. வேலைக்காரியாவா? இல்லம்மா, இந்த வீட்டுல எந்த வேலையும் இல்ல. இருக்கிற வேலைய நானே பாத்துக்குவேன். நீ போயிட்டு வாமா. அம்மா, அம்மா, நான் எல்லா வேலையும் நல்லா பாப்பேம்மா. இல்லம்மா, எங்களுக்கு வேண்டாம். நீ வேற வீட்டுல போய் ஏதாவது பாத்துக்கோ. என்னம்மா, என்னாச்சு? ஏன் கத்துன? எண்ணெய் கீழே கொட்டி கிடக்கிறத பார்க்காம அது மேலேயே காலை வச்சுட்டேன். பழக்கி கீழே விழ போனப்போ இவங்க தான் என்ன கீழே விழாம பிடிச்சாங்க. பார்த்து வரக்கூடாதம்மா. சரியான நேரத்துல காரியத்தை கெடுத்துட்டாள. ஐயோ,
கீழே விழுந்திருந்தா கர்ப்பப்பை என்ன ஆயிருக்கும்? ஆ? ஐயோ, கேட்கவே பயமா இருக்கு அத்தை. கடவுளே, அந்த கோட்டு முத்து சொன்னதெல்லாம் உண்மையாயிடுமோன்னு எனக்கு தோணுது அத்தை. ஒன்றும் ஆகாதும்மா. அந்த அம்மன் தான் இந்த பொண்ணு ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கா. இதை பாருமா, வந்த உடனே என் மருமகளை காப்பாத்திருக்க. அதனால நீ ஆசைப்பட்டபடியே இந்த வீட்லயே வேலைக்காரியாயிருமா. அம்மா காயத்ரி, பார்த்து நடந்துக்கம்மா. இங்க நிறைய கெட்டவங்க இருக்காங்க, அதனால கவனமா இருந்துக்கோமா. அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கம்மா. நான் வரேன். சரி. ஏம்மா காயத்ரி, நடந்து வரும்போது எப்பவும் நீதானம்மா கீழே பார்த்து நடந்து வரக்கூடாது? பாவம், இந்த பொண்ணு மட்டும் நேரத்துக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அத்தை, இந்த பொண்ணு எப்பவும் என் கூட இருந்தா எனக்கு உதவியா இருக்கும் அத்தை. இவளை நம்ம வீட்லயே வச்சுக்கலாமா? என்னம்மா இது? அவங்க யாரு, என்ன, எங்கிருந்து வந்திருக்காங்க, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படிம்மா அவங்கள நம்ம வீட்டில் சேர்த்துக்கிறது? இது பாருங்க, நான் ஏதோ தெருவுல இருந்து வந்தவன் நினைச்சுக்காதீங்க. நானும் வாழ்ந்துகிட்ட குடும்பத்துல இருந்து வந்தவதான். எங்க வீட்டுல வேலைக்காரங்களே 10 பேருக்கு மேல இருந்தாங்க. எங்க அப்பா பொண்டாட்டியை நம்பினதை விட பப்பாட்டிங்கள தான் அதிகமா நம்பிட்டாரு. அவங்க எங்க குடும்பத்தை அழிச்சிட்டாங்க, எங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பக்கத்து ஊர்ல வேலை செஞ்சாலும் வேலைக்காரியா இருந்தாலும் பாக்குறவங்க கேவலமா நினைப்பாங்கன்னு தான் ரொம்ப தூரமா வந்துட்டேன். எங்க குடும்பமே சின்ன பின்னமா போயிடுச்சுங்க. கூட பிறந்தவங்கள மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. நானும் ஒரு பக்கமா வந்துட்டேன். இந்த ஊருக்கு வந்தப்போ பல பேரு வேலைக்கு கூப்பிடுறதுக்கு பதிலா சின்ன விட வரியாடுதான் கேட்டாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை வேண்டிட்டு திரும்பி வர வழியில இந்த வீடை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இந்த வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் பார்த்தேன். அப்ப என் மனசுக்குள்ள இருந்து யாரோ சொன்னாங்க, நான் தேடி வந்த வீடு இதுதான், நான் தேடி வந்த ஆளுங்க நீங்க எல்லாரும் தான். எனக்கு உங்ககிட்ட என் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அழணும் போல இருந்துச்சு. இப்ப நான் சொல்லிட்டேன், இனிமே நீங்க இருக்க சொன்னா இருந்துடுவேன், போ சொன்னா போயிடுறேன்.